அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட ட்வீட். ஆமாம், அடி என்ன அடிங்கிறீங்க, உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடியா, அடி பொழந்துட்டாங்க, அடி பிரித்து எடுத்துட்டாங்க. எந்த பக்கத்துலேருந்து அடிக்கிறாங்க, யார் அடிக்கிறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் ஒரு நாள் நைட்டு முழுக்க வச்சு உரிச்சு எடுத்துருக்காங்கன்னா பார்த்துங்க. கிட்டத்தட்ட அந்த ட்வீட் வந்து 1.5 மில்லியன் வியூஸு, ரீட்வீட்டு போயிருந்துச்சு, ஒரு 4000 ரீட்வீட் போயிருந்துச்சு. யாருன்னே தெரியலைங்க, யாரோ கோட்வீட் பண்ணி போன்றாங்க. கேட்டாக்கா சினிமா ட்ராக்கர், மூவி ட்ராக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தாக்கா 7 லட்சம் 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களாம். பார்த்தது கூட இல்லை. முன்ன பின்ன எங்கேயாவது பார்த்துருந்தா கூட நான் பேசியிருக்கவும் மாட்டேன். இப்படியாக பல அடிகள். சரி, நீ திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். திமுக எலெக்ஷனில் தோற்று போச்சு, விஜய் ஜெயிச்சிட்டாப்ல. அதுக்காக விஜய் ஜெயிச்சிட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக அஜித்குமாரோடைய ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு வரல, திமுக கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனில் நீ பட்டுக்க அஜித்குமாரை நோண்டி பார்ப்பியா, அஜித்குமார் ஃபேன்ஸை நோண்டி பார்ப்பியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் என்னை திட்டுறதா இருந்தால் தயவு செஞ்சு திட்டுங்க, ஆனால் வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்புறம் திட்டுங்க. ட்வீட்டில் கூட என்னை டேக் பண்ணி கூட திட்டுங்க, ஆனால் இதை முழுசாக பார்த்துட்டு இந்த வேலையை செய்யுங்க. ஏப்பா நீ திமுக ஆதரவாளர்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, உன் பாட்டுக்கு ஒரு ட்வீட்டை போட்டு நீ பாட்டுக்கு போரை பற்றி தூங்கிட்டனாக்க உனக்கு அடி விழுவது மட்டும் இல்லாமல் திமுகவும் சேத்தில் அடி விழுகும். என்ன தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த ட்வீட் போட்ட முதல்ல வந்து ஏகப்பட்ட கால்ஸு மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் நான் மறுநாள் காலையில் தான் ட்வீட்டை டெலிட் பண்ணேன். சரி, இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கா? உங்களுக்கானதும் தான் இந்த வீடியோ. இந்த 2 கேட்டகரியில் யோசித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. தயவு செஞ்சு இந்த 2 கேட்டகரியில் யோசித்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகர்கள் இல்லை என்பதை உணர்த்திய தேர்தல். இவ்வளோதாங்க நான் போட்ட ட்வீட்டு. 1.5 மில்லியன் வியூஸ் போச்சு, ஏகப்பட்ட ட்வீட். யாராருன்னு தெரில. சினிமா ட்ராக்கருங்கிறாங்க, மூவி ட்ராக்கருங்கிறாங்க, அப்புறம் அஜித் ஃபேன்ஸ் கிளப்பு, தலை ஃபேன்ஸ் கிளப்பு, இப்படி ஏகப்பட்ட ஐடிக்கள். முதல்ல அப்போ தான் பார்க்குறேன். கோட்வீட் பண்ணி அடி பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியை நீ ஆதரித்து பேசுகிறேன்னு சொல்கிற, திமுக கூட்டணி தோற்று போனதுனால நீ வந்து இப்படி ஒரு ட்வீட்டை போடுவியா ஃப்ரஸ்ட்ரேஷனில், அல்லது விஜய் ஜெயிச்சிட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக அஜித் ரசிகர்களுடைய ஓட்டு வரலாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு ட்வீட்டை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுனாக்கா, ஒருவேளை அந்த எண்ணத்தில் அந்த நோக்கத்தில் அந்த ட்வீட்டை நான் போட்டிருந்தேனாக்கா என்னைக்கு போட்டிருக்கணும்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்பொழுதே மதியத்துக்கு மேலேயே விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு, டிவிக்கு தான் ஜெயிக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆனப்பேன்னு அந்த ட்வீட்டை போட்டிருக்கணும். ஏன்னா அன்றைக்கி தான் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பேன். அப்படி இல்லைனாக்கா மறுநாளாவது அந்த ட்வீட்டை நான் போட்டிருக்கணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பேன். அப்போ அந்த 2 நாளும் போடல, அல்லது அதுக்கு அடுத்த நாள் அப்படி நான் இன்றைக்கும் போடவே இல்லை. அப்போ இவ்வளவு நாள் தள்ளி வந்து போகிறோன்னாக்கா என்ன காரணம்? அப்போ அது காரணம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் அஜித் ஃபேன்ஸை நான் பாராட்டி ஆகணும். எங்கேயுமே எந்த இடத்துலையுமே என் ஃபேமிலி குறித்தோ என் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்தோ அஜித் ஃபேன்ஸ் யாருமே அஜித் அவருடைய பெயரை வச்சுக்கிட்டோ அல்லது தலாங்கிற பெயரை வச்சுக்கிட்டோ எந்த இடத்துலையுமே பெண்களை குறித்து ஆபாசமாக என்னை திட்டவே இல்லை. நான் பேச வர பாயிண்ட்டும் அதுதான். ஏன்னா அஜித் ரசிகர்களுடைய வாக்கு இங்கே வரணும், அதுக்காக இந்த ட்வீட்டை போட்டோம்னாக்கா இல்லை. எனக்கு அஜித் அவர்களே தன்னுடைய ரசிகர்கள் குறிப்பிட்ட நான் ஆதரிக்கிற கட்சிக்கு அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவர் வெளிப்படையாக சொன்னதும் கிடையாது. அவர் இந்த குறிப்பாக இந்த ஷர்ட்டு போட்டு வர்றது, கருப்பு சிவப்பு கண்ணாடி போட்டு வர்றது, அல்லது வேறு ஏதோ ஒரு கலரில் போட்டு வந்து குறியீடாக தன்னுடைய ரசிகர்களுக்கு தெரிவிக்கிறது, நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன்ப்பா, நீங்கள் எல்லோரும் இந்த கட்சி தான்ப்பா ஓட்டு போடணும்னு மொபிலைஸ் பண்ணுறது. இந்த வேலையை அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் செஞ்சது கிடையாது. இந்த எலெக்ஷன் செஞ்சது கிடையாது. நீட்டாக ஒயிட் வீட்டில் வந்தாப்புல ஓட்டு போட்டாப்புல போயிட்டே இருந்தாப்புல. அவர் யாருக்கு ஓட்டு போட்டாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தன்னுடைய ரசிகர்களை தான் நினைக்கிற நபர்களை ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஜனநாயகத்துக்கு எதிரான போக்க ஒருபோதும் அவர் செஞ்சது கிடையாது. ஏன்னா அரசியல் என்பது வேறு, நடிப்பு என்பது வேறுன்னு 2ஆக பிரித்து வச்சவர் தான் அஜித்குமார். அவர் நினச்சிருந்தாருன்னா இந்த ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சொல்லப்போனால் விஜய்க்கு உள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸை விட அஜித்குமாருக்கு உள்ள ஃபேன் ஃபாலோவர்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ அஜித்குமார் நினச்சிருந்தாருன்னா அவர் ரசிகர் மன்றங்களை பலப்படுத்தி இதை அப்படியே ஒரு கட்சியாக மாற்றி அதை அப்படியே ஓட்டாக மொபிலைஸ் பண்ணி அப்படியே அவர் சிஎம் ஆகிருக்க முடியும். விஜய்னாலே சிஎம் ஆக முடியுதுனாக்கா அஜித்தால முடியாதுன்னா. ஏன்னா இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சு குவான்டிட்டியாக நம்ம கணக்கிட்டோம்னாக்கா விஜயை விட அஜித்குமார் அவர்களுக்கு தான் பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஆனால் எந்த இடத்துலையுமே அவர் தன்னுடைய ரசிகர்களை, தன்னை ரசிக்கின்ற நபர்களை தான் எதை ரசிக்கிறேன் அதை தான் அவங்க ரசிக்கணும் அப்படிங்கிறதையோ, அல்லது
தான் ஒருத்தரை ஆதரிக்கிறேன், அவங்கள தான் இவங்களும் ஆதரிக்கணும் மொபிலைஸ் பண்ணுற வேலை எந்த இடத்துலையும் ஓட்டுக்காக மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே செஞ்சது கிடையாது. அதனால தான் பெருசாக ரசிகர் மன்றம்லாம் ஆர்வம் காமிக்க மாட்டார், ரசிகர் மன்றத்தை கலைச்சர்கள்லாம் வச்சு பேசியிருக்காப்புல. அதனால் இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். வாழ்க வாழ்கன்னுலாம் கத்திட்டு தெரியாதீங்க, ஒரு நடிகரை பிடிச்சிருக்குனாக்கா அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை கொண்டாடுங்க. அதை விட்டுட்டு அந்த நடிகர் வந்து வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் இவர் வாழ்க அவர் வாழ்கன்னு கத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா நீ எப்போ வாழ்வன்னு சொல்லி கேட்குறாரு அவர். இப்போ ஒரு இடத்துல அவர் ரேஸ்லன்னு நினைக்கிறேன், அப்போ அவர் ஜெயிச்சுட்டு வராரோ ஏதோ அந்த மொமெண்ட்டில் எல்லோரும் கத்துறாங்க, அஜித்குமார் நிற்கும் பொழுது கத்துறாங்க. அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு செய்கை காமிச்சிருந்தாருன்னா இளையராஜா அவர்கள் மாதிரி சிம்பிளில் காமிக்கிற மாதிரி அப்படி கையை உயர்த்திருந்தாருன்னா போதும், இந்த அரங்கமே அதிர்ந்துருக்கும். ஆனால் அவர் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அவர் இப்படி தான் செஞ்சார். அப்போ இந்த மாதிரியான செய்கைகளை செய்யாதீங்க, இந்த மாதிரி ஒரு ரசிகர் மனநிலையில் இருக்காதீங்க, ரசிகராக இருங்க, ரசிக மனநிலையில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவர் தான் அஜித்குமார் அவர்கள். அப்போ அவருக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. எனக்கு பைக்கு ஓட்டுறது, பைக் ரேஸ் அப்படிங்கிறது பிடிக்கும், கார் ரேஸ் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கும், துப்பாக்கி சுடுதல் இப்போ இந்த பயிற்சிலாம் எடுத்துகிட்டு இருக்காரு நினைக்கிறேன், அது அப்புறம் இந்த அம்பு விடுறது இதெல்லாம் இப்போ தனியாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. அப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் நான் தான் சமைப்பேன், வீட்டுக்கு யாராவது விருந்தாளி இருந்தாக்கா நான் விருப்பப்பட்டு பிரியாணி நல்லா செய்வேன், நான் தான் அந்த வீடியோக்கெல்லாம் கூட வந்துச்சு, அவரே பிரியாணி செஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்க கொடுக்கறது அப்படிங்கிறலாம் நிறைய பார்த்துருப்பேன். குறிப்பாக அவர் எங்கேயாவது வெளியில் நிகழ்ச்சிகளுக்கு போகும்பொழுது அவர் குடும்பத்தை தான் அவர் கூட்டு போகிறாப்புல, அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அப்படி தான் போகிறாப்புல. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். யாரும் கிண்டல் கேளிக்கையாகவோ அவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா தன்னோட ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர். நீ இந்த மற்ற நடிகர்கள் உள்ள ரசிகர்கள் மாதிரி இந்த தேட்டரில் உள்ள சீட்டை உடைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட்டை வச்சு அது மேலேருந்து கீழே விழுந்து சாகிறது, அல்லது இந்த ரசிக மனநிலையில் பண்ணுற அட்ராசிட்டிஸு, இந்த மாப் மென்டாலிட்டியில் தயவு செஞ்சு போகாத. என் படம் பிடிச்சிருக்கா பாரு, அந்த படத்தை கொண்டாடு, படம் பிடிக்கலையா நல்லாலன்னு சொல்லிட்டு போ. அதுக்காக ரசிகன் அப்படிங்கிறதுனாலேயே மொக்கையான படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி ப்ரமோட் பண்ணிட்டு நிற்கிறது, அல்லது ஒரு பிஆர் டீமை வச்சுக்கிட்டு ஜி படம் வந்து ஒரு 1000 கோடி வசூல் பண்ணிருச்சு, 500 கோடி வசூல் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு ரூட்டு மாதிரியான ஒரு பிஆர் கம்பெனியையோ அல்லது வேறு ஒரு பிஆர் கம்பெனியை வச்சுக்கிட்டு அதை ஃபேக்காக நேரட்டிவ் பண்ணி ஓடாத படத்தை ஓடிருச்சுன்னு சொல்ல வைக்கிறதோ அந்த வேலைகளை அஜித்குமார் ஒருபோதும் செஞ்சது கிடையாது. ஆர்கானிக்காக அந்த படம் ஓடுனுச்சுனாக்கா ஓடிச்சு, ஓடலைனாக்கா ஓடலை. ஜி ஓடலை, ஆமாம் ஓடலை. துணிவு ஓடிச்சு, ஆமாம் ஓடிச்சு. விஸ்வாசம் ஓடிச்சு, ஆமாம் ஓடிச்சு. இல்லை அஜித்தினுடைய படங்கள் வேறு ஏதாவது ஓடலைனாக்கா ஓடலை தான். அவர் எதுவும் காசு கொடுத்து பேப்பரில் வந்து இது வந்து ரெக்கார்ட் பிரேக்குன்னு எழுதுங்க, அல்லது சினிமா ட்ராக்கர் இந்த நம்மளுக்கு கோத்து விட்டாங்களே அந்த மாதிரி சினிமா ட்ராக்கர்ஸ் மூவி ட்ராக்கர்ஸ் கூப்பிட்டு ஏப்பா உள்ள காசு வச்சுங்க, இதில் வந்து அஜித் வந்து பயங்கரமாக நடித்தார், அப்புறம் வந்து படம் வந்து பிரம்மாண்டமான படம் அப்படின்னு கண்ணாப்பண்ணு எழுதி ப்ரமோட் பண்ணுங்கள், அப்புறம் விகடனை கூப்பிட்டு அவங்களுக்கு சில லட்சங்களே கோடிகளே கொடுத்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அஜித் தான் சொல்லி நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு அவர் செய்யலை. அதனால் தன்னுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்திக்கிட்டே வரார். அவர் எங்கேயுமே தன்னோட ரசிகர்கள்கிட்டையோ அல்லது அந்த குட்டி நண்பாஸ் நண்பீஸ்கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு அஜித்து தான் நல்லவர்னு சொல்லுங்கள், அஜித் படம் தான் சூப்பர் படம்னு சொல்லுங்கள் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவர் செஞ்சதே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படத்தை நடிக்கிறார். அந்த படத்தில் நோ மீன்ஸ் நோ அப்படின்னு ஒரு டைலாக், அது ரொம்ப இந்த கல்ச்சர்லேருந்து பார்க்கும் பொழுது அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய கடினமான வேலை. அதுலேயும் அஜித் என்கிற ஒரு மாஸ் ஹீரோ, பில்லா மாதிரியான படங்கள் நடித்தவர், ஒரு மாஸான காட்சிகளில் நடித்த ஒரு மாஸ் ஹீரோ, அப்படியாப்பட்ட மாஸ் ஹீரோ நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம், அது ஹிந்தியில் பிங்க்னு வந்த படம், அமிதாப் நடிச்சிருந்தார், இதில் அஜித் நடிச்சிருக்கார். அப்போ அது வந்து ஒரு 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 பெண்ணுரிமை பேசுகிற ஒரு ஃபெமினிசம் பேசுகிற ஒரு படம். நைட்டில் அந்த பொண்ணு கூட உன் கூட வந்தாலும் கூட அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனாக்க விருப்பம் இல்லை தான், அதை போய் நோண்டிட்டு ஏன் இருக்குன்னா கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த சமூகத்தில், ஆணாதிக்க சமூகத்தில், அதுவும் தன்னோட ரசிகர்கள் எல்லாமே இளம் ரசிகர்கள், அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸு, ஸோ இவங்கக்கிட்ட இந்த பெண்ணிய பார்வையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல. இந்த கதையை அஜித் ஏன் சூஸ் பண்ணணும்? முதல்ல அவர் நினச்சிருந்தாருனாக்கா விஸ்வாசம் மாதிரி இன்னொரு படம் பண்ணியிருந்திருக்கலாம், பில்லா மாதிரி இன்னொரு படம் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது இன்னும் துணிவு மாதிரி வேறு ஏதாவது ஆக்ஷன் மூவிஸு அந்த மாதிரி ஏதோ பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு கமர்ஷியலாக காசு எடுத்துகிட்டு அவர் இன்னமும் தன்னுடைய சொத்துக்களை சேர்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பண்ணவே இல்லையே. நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு சமூக நோக்குள்ள குறிப்பாக பெண்ணியம் பேசுகிற ஒரு திரைப்படம் இது. நம்மளால் என்ன நினச்சிப்பாங்கனாக்கா, ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணிருச்சுனாக்கா நம்மளோட அடிமை, எங்கே கூப்பிட்டாலும் வரணும்,
தன்னுடைய ஆசைகளே அபிலாசைகளே அவன் நிவர்த்தி செய்யணும். அதுவும் கல்யாணம் பண்ணிட்டானாங்க, அவன் முடிஞ்சு போச்சு. அவன் ஆயுட்கால அடிமை, கொத்தடிமை. அதான் அந்த பொண்ணுடைய மனப்போக்கு என்னவாக இருக்குது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவருக்கு மூடு வந்தாக்கா அந்த பொண்ணு உடனே வந்துடணும். இப்படி தான் நம்ம ஆணாதிக்க சமூகம். இப்போ இந்த மாதிரி சமூகத்தில் ஒருவேளை அந்த பெண் விலை மாதராக இருந்தாலும் கூட அவளுக்கு அந்த நேரத்தில் உங்ககிட்ட விருப்பம் இல்லை, அல்லது உன்னை பார்த்தாலும் உனக்கு பிடிக்கலைனாக்கா பிடிக்கல தான்ப்பா. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனாக்கா நீ போயிட்டு ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல, எனக்கு லெட்டர் எழுதி கொடு, எனக்கு காரணம் கொடு, எனக்கு அறிக்கை எழுதி கொடு, எனக்கு டிபேட் பண்ணுத, எனக்கு இது முழுசாக எனக்கு என்னன்றக்கா, இதெல்லாம் சொல்லவே கூடாது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் டிசிஷன் மேக்கர். பிடிக்கலனாக்க பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணமே இல்லாமல் கூட இருக்கும். அதுக்கு பிடிக்கலனாக்க பிடிக்கல, அதை போய் சும்மா நோண்டிட்டு கூடாது. பிடிக்கலன்னு சொன்னாக்கா அந்த படம் தான் சொல்லுது. நேர்கொண்ட பார்வை இந்த கருத்தை, இந்த பெண்ணியம் சார்ந்த ஃபெமினிசம் சார்ந்த இந்த கருத்தை அவருடைய இளைஞர்கள்கிட்ட இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. ஏன்னா பொதுவாக நீங்கள் முற்போக்காக இருக்கும் பொழுது கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அதுக்குள்ளே ஈல்டாயிடுவோம். கடவுள் மறுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுயசாதி வெறுப்பு அப்படிங்கிறது வரும். இந்த முற்போக்கு நீங்கள் பேச பேச அடுத்தது ப்ராக்ரஸாக. அதுக்கப்புறம் சாதி மறுப்பு, சாதி அழித்தொடுத்தல் அப்படிங்கிறதுக்கு நகரும். அதுக்கப்புறம் இந்த முற்போக்கு பார்வை எங்கே போகும்னாக்கா கடைசியாக தான் பெண்கள் பற்றிய புரிதல்கிட்டே போகும். இந்த ஃபெமினிசம்ங்கிற மேட்ரு இதெல்லாம் முடிச்சு கடைசியாக தான் போவாங்க. அதில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆணும் அதில் டிகிரி வாங்கினதே கிடையாது வச்சுக்கங்களேன். அதில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது, பெண் உரிமை எப்படி சரியாக இருக்கும், எது பெண் உரிமைங்கிறது. ஆனால் அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பெண் உரிமையை, அந்த பெண்ணியத்தை, ஃபெமினிசத்தை நேர்கொண்ட பார்வைங்கிற ஒரு படத்தின் மூலமாக தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு மாஸ் ஹீரோ சிம்பிளான சப்ஜெக்டில் ஒரு சமூக நோக்குள்ள பார்வை ஒரு படத்தில் அந்த மனுஷன் நடிக்கிறாருனாக்கா அவருக்கு எவ்வளவு சமூக பார்வை இருக்கணும். அப்போ அந்த ஆளுக்கு இந்த சமூகம் பற்றின புரிதல் எவ்வளவு இருக்கணும், தன்னுடைய குடும்பம் பற்றின புரிதல் எவ்வளவு இருக்கணும், அப்போ பெண்கள் பற்றிய புரிதல் எவ்வளவு இருக்கணும் அந்த மனுஷனுக்கு. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நடிகருடைய ரசிகர்கள் நீங்கள். அப்போ இந்த கருத்தெல்லாம் உங்கள்கிட்ட உடனே சேர்த்துருக்காரு. அப்போ இந்த கருத்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் பொழுது இந்த சமூகத்தில் இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு இந்த டிவிக்கு ரசிகர்கள், டிவிக்கு தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் பொதுவெளியில் பெண்களை எவ்வளவு ஆபாசமாக, தரக்குறைவாக, இழிவாக, அல்லது ஆணாக இருந்தால் அவன் வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து எவ்வளவு மோசமாக பேசுகிறாங்க, எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு வரவே இல்லையா? ஏகே ஃபேன்ஸுக்கு வரவே இல்லை. எனக்கு அவர் தான் சொல்கிறாரு, எப்போ அந்த தலை அல்டிமேட் சார்லாம் என்னை கூப்பிடாதீங்க, என் பேர் அஜித்குமார்னு கூப்பிடு, அப்படின்னாக்கா ஏகேன்னு கூப்பிடு சுருக்கமாக. அதனால் இந்த மாதிரி இந்த புனை பெயரை வச்சு கூப்பிட்றது. அது ஏன் சொல்கிறாருனாக்கா அந்த மாப் மென்டாலிட்டிக்குள்ளே போகாத, திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்ய, ரசிகர் மனநிலைக்குள்ளே போகாத, ரசிகனாக மட்டுமே இரு, படத்தை ரசி, அவ்வளோதான் அவர் சொல்கிறார். அப்போ இவ்வளவு மோசமான விஷயங்கள் சமூகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே. அப்போ நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, அதற்கு மறுப்பாக எதுவுமே ஏகே ரசிகர்கள்ட்டேருந்து வரலனாக்கா அப்போ ஏகே ரசிகர்கள் இல்லைன்னு தானப்போ நான் சொல்லுவேன். ஏன் உங்களோட பார்வைக்கு அது வரவே இல்லையா? லவுட் ஸ்பீக்கர்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், அந்த பாப்பா, அந்த தோழர், அந்த லவுட் ஸ்பீக்கர்னு நிறைய சமூகம் சார்ந்த கருத்துக்களை, பெரியார், அம்பேத்கருடைய மார்க்சிய கருத்துக்களை, சமூகத்தில் நடக்கிற அவலங்களை அவங்க வீடியோவாக இன்ஸ்டாவில் பதிவிடுறாங்க, யூடியூப்லேயும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், லவுட் ஸ்பீக்கருங்கிற பேரில். அந்த லவுட் ஸ்பீக்கர் தோழருக்கு எதிராக எவ்வளவோ அட்ராசிட்டிஸ், எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை கொச்சையாக பேசி அந்த வீடியோ வைரல் ஆகுது. அப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகும் பொழுது அதற்கு நீங்கள் எதிர்வினை ஆட்டணுமா இல்லையா? அப்போ அஜித் ஃபேன்ஸ்ன்னு போட்டு உட்காந்துட்டு நீங்கள் வேற ஒரு நடிகருக்கு எதிராக மட்டுமே தான் பேசுகிறது, அல்லது அந்த நடிகரை மட்டுமே தான் அவர் மட்டுமே விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு தான் இருப்பீங்களா? அது வேண்டான்னு தான் ஏகே சார் சொல்கிறாரு. இல்லைனாங்க நேர்கொண்ட பார்வைன்னா ஒரு படத்தை நடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் நடிச்சிருந்தாருனாக்கா எச்சிமன்னத்தை கூப்பிட்டு, ஏப்பா இந்த தெலுங்கில் இப்படி கை நீட்டினாக்கா அவர் 2 ட்ரெயின் பின்னாடி போகுது, அதை அப்படியே ரீமேக் பண்ணு பாக்க அப்படின்னாக்கா ஏன் ஓடாதீங்க? ஏன் அஜித் சார் நடித்தாக்கா ஏன் படம் ஓடாதா? அந்த படம் கண்டிப்பாக லாபமாக தான் ஆகும். இல்லை அதை விட ஒரு பெட்டரான ஒரு படம் இருக்குனாங்க அதை எடுத்து பண்ணும் பாரு, இல்லை ஹிந்தியில் இது இருக்குது, இது எடுத்து பண்ணு, சல்மான் கான் சார் படம் நல்ல ஆக்ஷன் மூவி, அதை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர். அவ்வளோ புதுசாக கதையை பண்ணுங்க. ஏன் நேர்கொண்ட பார்வைங்கிற படத்தை அஜித் சார் ஏன் பிக் பண்ணி எடுத்து எச்சிமன்னத்தை கூப்பிட்டு இந்த படத்தை பண்ணுங்க நான் நடிக்கிறேன் எதுக்கு சொல்லணும்? அப்போ இந்த தன்னோட ரசிகர்கள் இந்த மனநிலையை கொண்டு போய் சேர்க்கறதான முயற்சி. அப்போ லவுட் ஸ்பீக்கருங்கிற ஒரு பொண்ணுக்கு நடக்கும் பொழுது ஏன் உங்களோட பார்வைக்கு வரலையா? இப்போ வேணா கேளுங்க. ஏன் லவுட் ஸ்பீக்கர் தெருநாய, 5க்கும் 10க்கும் சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு கிடக்கிற தெருநாய, பிச்சைக்கார நாய, யாரடி அவன் இவன் கேட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிற ஸ்டோரி. அந்த பொண்ணு, அந்த தோழர் இன்ஃப்ளூயன்சர், அவங்க
அப்போ இந்த மாதிரி நிறைய அட்டாக்குகள் அவங்க வந்திருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, அவங்க எதிர்கொள்கிற மனநிலை இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க எதிர்கொள்வானாங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் அப்போ இப்படி நடக்கும். யாராக இருந்தானுங்க, யாராக வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க எந்த கட்சி ஆதரவாளராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அல்லது எந்த நடிகர்களுடைய ரசிகையாக வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அதை பற்றி அவங்க ஒரு பெண், அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு துன்பம் நடக்கும் பொழுது ஒரு ஏகே ஃபேனாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யாருக்கு நடந்தாலுமே சரி, அந்த வேலையை, அந்த குற்றத்தை செஞ்சவங்க, அவங்க விஜய் ஃபேனாக இருக்கட்டும், டிவிகே ரசிகராக இருக்கட்டும், டிவிகே தொண்டராக இருக்கட்டும், திமுக தொண்டராக இருக்கட்டும், அதிமுக தொண்டராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டுமே, யார் செஞ்சாலும் பாதிக்கப்பட போகிறது ஒரு பொண்ணு. அதான படத்துலேயே அவர் சொல்கிறாரு. அப்போ இப்படி ஒரு பொண்ணு பாதிக்கப்படும் பொழுது நீங்களே குரல் கொடுக்காமல் ஓரமாக நிற்கிறீங்க. அவங்க இன்ஃப்ளூயன்சர், அவங்களுக்கே இவ்வளவு தொந்தரவுகள், இவ்வளவு அப்பட்டமான கொச்சை வார்த்தைகளோட ஃபேஸை காமிச்சு அந்த விஜய் ரசிகை அந்த அந்த பெண்ணை அவங்க போடுறாங்கன்னா, அப்போ இதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் இல்லாமல் யாரோ ஒரு ஒரு பொதுஜனம் இப்போ 2500 விஜய் கொடுப்பாருன்னு நம்பி ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கள்ல, அல்லது 6 சிலிண்டர் கொடுப்பார் வந்தவொடனே நம்பி ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல, அல்லது ஆட்சிக்கு வந்தவொடனே முதல் கையெழுத்தா தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து கொடுப்பாரு விஜய், அப்போ இன்னும் நமக்கு ஏதோ வீட்டில் ஒரு மாதம் ஒரு 500 400 சேமிக்க முடியும், அதில் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு 2 நாள் கறி எடுத்து போட முடியும், அல்லது அந்த சேமிப்பில் பசங்க பேரில் அதை மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் போட முடியும், அல்லது கல்யாணத்துக்கு காசு சேர்க்க முடியும், அல்லது படிப்புக்கு காலேஜுக்கு காசு வேணுமே, ப்ரைவேட் காலேஜுக்கு போகணும்னு சொன்னிச்சு, அந்த படிப்பு படிக்கணும்னு சொன்னிச்சு, அதுக்கு இப்படி அந்த அந்த காசோட முக்கியத்துவம் உள்ள குடும்பம் சேர்க்கணும்னு நினச்சிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல. அப்போ இந்த ஓட்டை நம்பி ஏமாந்து போனவங்க ஒரு மனக்குமுறலில் என்ன விஜய் சார் இந்த மாதிரி சொன்னீங்க, நம்பி ஓட்டு போட்டோம், இந்த மாதிரி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு வீடியோ போடுறாங்கனாக்கா அவங்களுக்கு எவ்வளவு தாக்குதல் போகும். இந்த தோழர் ஓகே லவுட் ஸ்பீக்கர் அவங்க ஒரு மனவழியோடும் இருப்பாங்க, ஆனால் எல்லா பொதுமக்களும் இருக்க மாட்டாங்கல்ல. பொதுவெளியில் இந்த மாதிரி வீடியோ காமிச்சு உன்னை நான் கூட்டு பாலுறவு செய்கிறதுக்கு நான் ஆள் அனுப்புன்னு சொல்லி ஒரு லேடி மூஞ்ச காமிச்சு வீடியோ போடுறாங்கனாக்கா, ஐயோ நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, இது ரவுடி பொண்ணு மாதிரி இருக்குது, அது ஏதோ பொறுக்கி மாதிரி இருக்குது, அதை பார்த்தாலே அப்படி தான் இருக்குது, அது பேச்சே அப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி ஆபாசமாக பொதுவெளியில் முகத்தை காமிச்சு பேசுனாக்கா அவளுக்குலாம் வீடு இருக்காது எனக்கு தெரியலையே, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக எனக்கு தெரியல, இது பொறுக்கியாக இருக்கும் போல் இருக்கு, இது எங்கேயாவது ரோடு முழுக்க சுற்றுற ஒரு பொம்பளையாக இருக்கும் போல் இருக்கு, அதாவது வீட்டுக்கு வராமல் எங்கேயாவது ரோடெல்லாம் பொறுக்கிட்டு திரிவதாக இருக்கும் போல் இருக்கு, இப்படி ஆபாசமான கொலை மிரட்டலில் பேசுகிறத அப்போ இந்த காவல்துறையும் வேடிக்கை பார்க்குதுனாக்கா அவங்க டிவிக்கிலேருந்து பேசினாக்கா அப்போ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, அப்போ நாம் எதுக்கு தேவையில்லாமல் அதில் போய் சிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நேரடியாக நாகரிகமான வார்த்தையில் கொண்டு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? அவங்க எதுவும் திட்டலாம் இல்லை, விமர்சனம் பண்ண போகிறவங்க. லவுட் ஸ்பீக்கர் தோழருடைய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஆபாசமான வார்த்தைகளோ ப்ரொஃபைனட்டியாக ஒருபோதும் பேசுனதே கிடையாது, அவங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ விமர்சனத்தை மறுத்து நீங்கள் பேசலாம். அப்போ இப்படி ஆபாசமாக பேசும் பொழுது நீங்கள் ஏகே ஃபேன்ஸ் வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சரி லவுட் ஸ்பீக்கர் ஓகே. இப்போ இன்னொருத்தர் வர்றேன், அவங்க ஜேர்னலிஸ்ட் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர், அவங்க விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடக்கிற அவலங்களை குறித்து ஒரு வீடியோ போடுறாங்க. இவ்வளவு ஒரே வாரத்தில் 50க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, நீங்கள் சிங்கப்பெண் படைங்கிறீங்க, வேலுநாச்சியார் படைங்கிறீங்க, நான் அடுத்த நிமிஷமே எல்லாம் நின்றுன்னு சொல்லி பேசுனீங்க, ஆனால் ஒரே வாரத்தில் 50க்கும் மேற்பட்ட கொலைகள், அது இல்லாமல் பாலியல் வல்லுறவுகள், கிழவியிலேருந்து வயசான கிழவியிலேருந்து ரொம்ப சின்ன சிறுமி வரைக்கும் 10 வயது சிறுமி வரைக்கும் பாலியல் தொந்தரவுகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் தடுக்காமல் வேடிக்கை பார்க்குறீங்களேன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு அரசாங்கத்தை நோக்கி பத்திரிகையில் எழுப்பக்கூடிய நியாயமான கேள்வி இது. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பத்திரிகையில் எழுப்புவாங்க. இதுக்கு அவங்க இன்பாக்ஸுக்கு வந்த மிரட்டல் என்ன தெரியுமா? அதையும் நீங்களே கேளுங்க. எங்க அண்ணன் தான் திட்டம், உனக்கு என்னடி தகுதி இருக்கு, எனக்கு பொறுக்கி தெரியும், மூஞ்சி கண்ணாடியில் பாரு திருநங்க மாதிரி இருக்கடி, அப்படியே பொறுக்கி. இது ஏன் ஃபுல்லாக பீப்பாக இருக்குனாக்கா அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. அதாவது அந்தரங்க உறுப்பில் ஆசிட் அடிச்சிருவோம், அப்புறம் 10 பேரை விட்டு உன்னை கூட்டு பாலியல் உள்ள செய்வோம், அதை பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ரகுடு லாங்குவேஜில் அவங்க பேசுகிறாங்க. உன்னை குத்தி போட்டுருவோம், கொலை பண்ணிடுவோம், இப்படி மிரட்டல்கள். யாருனாக்கா பத்திரிகையாளருவங்க. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரையே மிரட்டுறாங்க, ஒரு பத்திரிகையாளரையே இப்படி மிரட்டுறாங்கன்னா பொதுவெளியில் சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு 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 பொறுமலில் ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொன்னீங்களே கொடுக்கணுனாக்கா அவங்களுக்கு எவ்வளோ மிரட்டல்கள் போகும் அந்த பெண்களுக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தானே அவங்களுக்கு பயம் வரும். யாரோ 4 பேர் ஆக்டிவிஸ்ட்னு முத்திரை குத்திட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்களோட வேலை அது. இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ்னாங்க நம்மளோட வேலை அது இல்லை அப்படின்னு ஒதுங்கிடுவீங்களா? சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வர்றேன். எஸ்கே சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர், இப்போ ஒரு மாசான ஒரு நடிகராக அவர் வளர்ந்து வந்துட்டுருக்கார். அவர் பராசக்தின்னு ஒரு படம் நடிக்கிறார், அதுக்கு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே டேட்டில் பராசக்தி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ்னு அதே டேட்டில் ஜனநாயகன் டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பராசக்தி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே ஜனநாயகன் வருது, அதனால் நம்ம தேதியை மாற்றி வச்சு போடணும், வேறு தேதியில் மாற்றுறாங்க. திரும்ப ஜனநாயகன் இப்போ வராதுன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகன் வேறு ஒரு தேதிக்கு மாற்றுறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா சிக்கலாக ஜனநாயகன் படம். அப்போ பராசக்தி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த நம்ம இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவோம், விட்டாக்கா அப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது பராசக்தி பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அந்த படத்தில் எனக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது, ஆனால் ரொம்ப நல்ல படம். ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பராசக்தி அப்படிங்கிற படம் ஏதோ விஜயை அழிக்கிறதுக்காக வந்த படமானாக்கா இல்லை. சரி, ஜனநாயகனை ஒழிக்கிறதா வந்த படமா? அதுவும் இல்லை. இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஜனநாயகம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வேறு தேதியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜனநாயகம் ஏற்பட்ட சிக்கல்கள் வருது, அந்த தேதியில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டை மாற்றி அப்புறம் ஒரு தேதியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த விஜயோடைய ஃபேன்ஸு சிவகார்த்திகேயன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பேசினாக்கா அது வேறு, அது தொழில் போட்டி. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய மனைவி, சிவகார்த்திகேயனுடைய மகள் சிறுமி, இவங்களை குறித்து என்னென்ன ட்வீட்டுகள் போட்டாங்க தெரியுமா? நான் இப்போ பேசும்பொழுது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் சில ட்வீட்ஸ் வந்திருக்கும் சிவகார்த்திகேயன் பற்றி. அந்த விஜய் ஃபேன்ஸ் எழுதுன ட்வீட்ஸு, சில ட்வீட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் நிறைய கோடிட்டு அழிச்சிருப்பாங்க. அது ஏன்னாக்கா நீங்கள் படிக்க முடியாது. ஏன்னாக்கா ஒரு சைக்கோ தான் அப்படியான டெக்ஸ்ட் எழுத முடியும். சைக்கோ இருப்பான்ல, மிஸ்கின் என்ன படத்தில் வர ஒரு சைக்கோ இருப்பான்ல, அந்த சைக்கோ மட்டும்தான் அப்படி எழுத முடியும், அப்படி யோசிக்க முடியும். எவ்வளவுதான் கொடூரமான ஒருத்தவன் நம்ம லைஃப்பில் சந்திப்போம் இல்லையா, அவங்க கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அப்படியாப்பட்ட வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தையில் பயன்படுத்தா ட்வீட் மட்டும்தானாக்கா இல்லை. இவங்க நிறைய என்னென்னா ட்விட்டர் ஸ்பேசஸில் இதே மாதிரி நடிகர்கள் குறித்து, அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து நேரடியாக அவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க. இதை நான் சொல்றது ஒரு லெவலுக்கு மேலதான் பொறுமையா இருக்க முடியும். சீரியஸா அதுக்கப்புறம் அவன் பொண்ணு தான் நான் சத்தியமா இழுக்கு போட்டு டாக் போடுவோம். இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ் விஜய் ஃபேன்ஸ் சேர்ந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்னா சிவகார்த்திகேயனுடைய பொண்ணு அவனுடைய மனைவியினுடைய ஃபோட்டோவை மார்க் பண்ணி நான் போடுறத தவிர எனக்கு ஒரு வழி இல்லை, நான் இறங்கி இறங்கிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் ஸ்பேஸில் சொல்கிறாப்புல. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சிவகார்த்திகேயன் மனைவிக்கும் சிவகார்த்திகேயனோட பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்? முதல்ல இப்போ இவ்வளவு ஆபாசமாக ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறாங்க, ட்வீட் பண்ணுறாங்க வைப்பனாக்கா, அப்போ ஒரு பெண்ணுன்னு பார்க்கணும் தவிர சிவகார்த்திகேயன் மனைவி மகள் அப்படி இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அப்போ அப்படி ஒரு பொண்ணை பேசும்பொழுது ஏகே ஃபேன்ஸ் வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்போ ஏகே சார் வேறு ஒன்றா அந்த ஆடியன்ஸை செட் பண்ணுறாரு. என்னோடய ரசிகர்னாக்கா இப்படி ஒழுக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக நடந்துக்கணும், குறிப்பாக குடும்பத்தோடு இருக்கணும், அவங்க மனைவியை தான் அவங்க வெளில போனால் கூட்டு போகணும். இந்த மாதிரி தன்னோட ரசிகர்களை வந்து மொபிலைஸ் பண்ணி அவர் ஆதரிக்க கட்சிக்கோ அல்லது அதை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதோ அல்லது அதை வந்து வேற ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறதோ, வீட்டில் உள்ள குழந்தைகள்கிட்ட சொல்லி திருட்டுத்தனமாக ஓட்டு வாங்குறதோ, இப்படியாப்பட்ட வேலைகளை செய்கிறது இல்லை, செய்யவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பொதுவில் ஒரு பெண்ணு பாதிக்கப்படும் பொழுது அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் நான் என்ன ட்வீட் போடுவேன்? அப்போ அஜித்குமாருடைய ரசிகர்கள் இல்லை என்பதை உணர்த்திய தேர்ந்து தான் நம்ம போட முடியும். இது ஏதோ சிவகார்த்திகேயன் அவர்கள் மட்டும் இல்லை, சூர்யா சார் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் தான் சம்பாதிச்ச சொத்துலேருந்து அந்த காசுலேருந்து பல கோடிகளை போட்டு ஏழை மாணவிகளுக்கு, அதுவும் கிராமப்புற மலைப்புற கிராமங்கள்லேருந்து படிப்பு வாசனையே போய் சேராத குடும்பத்திலேருந்து அந்த வீட்டில் வீடே இருக்காது, படுதா மாதிரி கட்டி அது உள்ளே வீடு மாதிரி இருப்பாங்க, அந்த வீட்டிலேருந்து குழந்தைகளை பிடிச்சிட்டு வந்து படிக்க வச்சு அப்புறம் காலேஜ் அனுப்பி அவங்கள டாக்டர் ஆக்கி, இன்ஜினியர் ஆக்கி, ஐடி கம்பெனியில் பெரிய பெரிய துறைகளில் பெரிய நபர்களாகி, ஐஏஎஸ் ஆக்கி, ஐபிஎஸ் ஆக்கி, இப்படி பல துறைகளை கொண்டு போய் சேர்த்து அதை வெற்றி விழாவே அதில் பெனிஃபிஷரியாக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வச்சு ஒரு விழாவே எடுத்தாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் உங்களுக்கு கண்ணில் உண்மையிலே உங்களுக்கு கண்ணு வந்து குளமாக மாறிடும், உங்களோட கண்ணு குளமாக மாறிடும். அது இப்படியாப்பட்ட ஒரு நபர் சூர்யாவுடைய மனைவி ஜோதிகா. ஜோதிகாவை குறித்து இந்த விஜய் ஃபேன்ஸு அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் பேசணும்னு தெரியுங்களா? அதையும் நீங்களே கேளுங்க. எப்பா அந்த கெட்ட வார்த்தைலாம் கொஞ்சம் பீப் போட்டிருப்பா, இப்போ நீங்கள் கேளுங்க. ஜோதிகா ஸ்பாங்க் பண்ணிட்டு இருக்கேன்டா, வந்து காப்பாத்து. இல்லை நீங்கள் கேட்கலாம், பீப் போட சொன்னீங்க, ஆனால் பீப் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அது மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். இது ரொம்ப கொச்சையான அதான் சைக்கோத்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை அப்போ ஏகே ஃபேன்ஸ் வேடிக்கை பார்க்கும்போது நான் என்ன கேட்பேன், எனக்கு என்ன சூர்யா சாருடைய ஒய்ஃபை வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா, சூர்யா சார் மாதம் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து நான் அவங்களுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கேன் சப்போர்ட்டாக, அல்லது சிவகார்த்திகேயன் மனைவியும் பொண்ணையும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி ஒன்று பேசியிருக்காங்க, ஒரு 5 லட்ச ரூபா நான் உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், ஒரு நாள் வீடியோ போட்டுவிடும் தம்பி அப்படின்னு சொன்னாப்லையா? நான் எதுக்கு சிவகார்த்திகேயனுடைய மனைவியை பேசுறது, நான் எதுக்கு வீடியோ போட்டு நான் எதுக்கு பொதுவில் பேசிட்டு உட்காந்துருக்கணும், நான் எதுக்கு சூர்யா சார் ஃபேமிலியை பேசுகிறாங்கன்னு? ஏன்னாக்கா எல்லாருமே பெண்கள் தான் இங்கே. அப்போ இது மட்டும் இல்லை, ஏன் நம்ம ரஜினி சார் வீட்டில் உள்ளவங்களே இவங்க என்ன சொல்லி பேசுகிறாங்க, அதையும் கேளுங்க. அந்த ரஜினிங்க கொட்டையில கபடநாடா ஆனா கூட அவங்க வரமாட்டாங்க.
வாய வச்சு பேசினு இருக்காதீங்க. ஸோ ரஜினி சாரையும் இவ்வளவு ஆபாசமாக பேசி அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் பேசுகிறாங்க. இதுக்கும் ஏகே சாருடைய ஃபேன்ஸ், ஏன்னாக்கா ரஜினி அவங்க ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க, எஸ்கே அவங்க ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க, சூர்யா அவங்க ஃபேன்ஸ் பார்த்துப்பாங்க, தொழில் போட்டினா பார்த்துப்பாங்க. இது அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் குறித்து பேசும் பொழுது அது யார் வேணாலும் கேட்கலாம். அதுவும் குறிப்பாக அஜித் சார் இந்த மாதிரி சமூக நோக்கு உள்ள படங்களை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் அந்த ரசிகர்களை பக்குவப்படுத்துறாரு, ரசிக மனநிலை கொண்டு போகாமல் வச்சு டிரைவ் பண்ணி கொண்டு போகிறாரு, ஓ வாழ்க்கையை நீ பார்ப்பான்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை கேட்குறோம். அப்போ இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களே, இவ்வளோ பெண்களை ஆபாசமாக பேசுகிறாங்க, தொடர்ந்து பொதுவில் பேசுகிறாங்க. இப்போ வேடிக்கை பார்க்கும்போது நமக்கு இந்த கேள்வி வரும், சரி இவங்கன்னா வேறு வேறு நடிகர்களுங்க, லவுட் ஸ்பீக்கர் அது ஏதோ ஒரு பொண்ணு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்குங்க கேட்கணும்? ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்கிறீங்க, நாங்கள் எதுக்குங்க கேட்கணும்? இவங்கெல்லாம் சரி ஓகே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கும் சேர்த்தான் பேசுகிறாங்க, ஆனால் எங்களுக்கு டைம் இல்லைங்க. சரிங்க, இப்போ ஏகே சார் ஃபேமிலியை பற்றி பேசணும், நான் உங்களுக்கு காமிக்கிட்டோமா ட்விட்டரில் ஏகே சாருடைய ஃபேமிலியை பற்றி? அதுவும் அந்த ஆபாசமான வார்த்தைகளை கோடு போட்டு தான் நான் காமிப்பேன், ஏன்னாக்கா அது ரொம்ப அபாசனான வார்த்தைகள். இப்போ சில ட்வீட்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏகே சாருடைய ஃபேமிலியை குறித்து ரொம்ப ஆபாசமாக, அவங்க மனைவியை குறித்து, அவங்க குழந்தைகள் குறித்து அவ்வளவு இழிவாக, அதான் ஒரு சைக்கோத்தனமான பதிவுகள். இப்போ இது போடும்பொழுது நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்களா? இப்போ ஏகே சாரை பற்றி பேசினா மட்டும்தாங்க நாங்கள் வருவோம். ஏகே சார் ஃபேமிலியை பற்றி பேசினாக்கா, ஷாலினி மேடம் பற்றி பேசினாக்கா, ஏகே சார் குழந்தைகள் பற்றி பேசினாக்கா நீங்கள் ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே ரியாக்ட் பண்ணியிருக்கேன், நான் பேசியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதான் கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை தான் கடிக்க வருது. அப்போ யாரோ ஒரு பெண்களை பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு நீங்கள் ரசிக்கிற உங்களுடைய ஏகே சாரோடைய வீட்டில் உள்ள பெண்களையும் அவங்க பேச செய்வாங்க. எனக்கா மனநிலை என்னன்னாக்கா அவங்கள அட்டாக் பண்ணணுனாக்கா அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் அட்டாக் பண்ணணும், ஆபாசமாக மார்ஃபிங் பண்ணி போடணும், இழிவாக தரக்குறைவாக பேசணும். அதை பார்த்துட்டு அந்த நடிகர் அமைதியாவார், ஐயோ பொதுவெளியில் இவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரசிகர்களுக்கு கட்டளையிடுவார். ஏன்னாக்கா நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா அவன் என் வீட்டு பெண்களை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டளையிடுவார், அதனால் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிளான். அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னாக்கா இப்படி தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி பேசும்போது நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்கன்னா அப்போ ஏகே சார் ஃபேமிலி, ஏகே சாருடைய ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையாப்பா அப்படிங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? ஸோ பொதுவெளியில் எந்த பெண்களை பற்றி யார் ஆபாசமாகவும் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசினாலும் அதில் யாரோ 4 பேர் சமூக போராளிகள்னு அது அவங்களுடைய வேலைன்னு ஒதுங்கி நிற்காம, அது ஏகே சாருடைய ஃபேனாக இருக்கட்டும், சூர்யா சாருடைய ஃபேனாக இருக்கட்டும், எஸ்கே சாருடைய ஃபேனாக இருக்கட்டும், யாருடைய ஃபேனாக இருந்தாலுமே யார் தவறு செய்தாலும் இந்த ரசிக மனநிலையை தள்ளி வச்சுட்டு ஒரு பெண்களுக்கு அது பெற பாதிப்பு, அது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க பெண்ணு தான், அது இன்ஃப்ளூயன்சரோ அல்லது பத்திரிகையாளரோ அல்லது எஸ்கே வீட்டு பெண்களோ அல்லது ஏகே சார் வீட்டு பெண்களோ சூர்யா சார் வீட்டு பெண்களோ அல்லது வேறு எந்த வீட்டு பெண்களாக இருந்தாலுமே சரி, யார் அந்த தவறை செஞ்சாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது அல்லது இந்த குற்றத்தை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க வேண்டியது, அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இங்கே உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய கடமை. அதனால் இந்த ரசிக மனப்பான்மையை தள்ளி வச்சுட்டு எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பாதிப்பை ஏற்படுத்தி எதிராக குரல் கொடுக்கணும். இப்போ குரல் கொடுக்கலனாக்கா அப்போ அஜித் சாருடைய ஃபேன்கள் இல்லைன்னு தான் அந்த தேர்தல் நிரூபிக்கும் தான் நம்ம சொல்லியாகணும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து, ஏன்னாக்கா நீங்கள் ஏதோ விஜய்க்கு எதிராக மட்டும் பேசுங்க, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் சொல்லவே இல்லை. ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். நீங்கள் திமுகவுக்கு போடலாம், விசிகாவுக்கு போடலாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போடலாம், அல்லது நீங்கள் சுயேட்சைக்கு போடலாம், அல்லது நீங்கள் டிவிக்கு கூட போடலாம், அல்லது பிஜேபி கூட போடலாம். அது உங்களுடைய ஜனநாயக கடமை, உங்களுடைய ஜனநாயக உரிமை. அதை யாரும் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடலாம் திட்டுவோம் அப்படிங்கிற மனநிலை எனக்கு கிடையாது. எனக்கு ரசிக மனநிலை என்பது கிடையவே கிடையாது. எனக்கு படம் பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலனாக்க பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஒருவேளை எந்த நடிகராக பிடிச்சிருந்தனாக்கா எனக்கு பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுவேனே தவிர என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் இந்த படத்துக்கு போங்க இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்ச நடிகர் நடிச்சிருக்காரு, இந்த படம் நல்லா இல்லைனாக்கா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எஸ்கே சார் அதான் சொல்கிறார், நல்லா இருந்தால் பாருங்கள், நல்லா இல்லைன்னு சொல்லுங்கன்னு தான் அவரும் சொல்கிறார். அதனால் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த ரசிக மனப்பான்மை தூக்கி போட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்குறது தான் நம்முடைய மிக முக்கியமான வேலை. அதனால் இந்த ஓட்டு போடுறது போடலை அதுக்காகலாம் நான் இந்த எஸ்கே சாருடைய ஃபேன்கள் இது ஏகே சாருடைய ஃபேன்கள் இல்லைங்கன்னுலாம் சொல்லலை. அதனால் அது தூக்கி ஓரம் வச்சுருங்க. ரெண்டாவது, இந்த திமுகக்காரவங்க, திமுக ஐடி வச்சுருக்கிறவங்கலாம், திமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்க, இவருக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லை, இந்த ட்வீட்டுக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லை, இவர் ஆபாயில், இந்த ஆபாயில் ட்வீட்டுக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லை. ஆமாம் தம்பி, நான் ஆபாயில் தான், கடைசி வரைக்கும் ஆபாயில் தான். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கடைசி வரைக்கும் ஆபாயில் தான். ஏன்னா முற்போக்கு பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். முற்போக்குன்னா ஏதோ புத்தகம் இல்லை, ஒரு 500 பக்க புத்தகம் முற்போக்குன்னு பேர் போட்டிருக்கு, அதை படித்து முடிச்சிட்டோம்னாக்கா முற்போக்கு ஐட்டம்னு கிடையாது. நீ கடைசி மூச்சு வரைக்கும் முற்போக்கில் ப்ராசஸிங்கில் தான் இருப்பேன்.
உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் முற்போக்கில் ப்ராசஸிங்கில் தான் இருப்பான். அது எண்டே கிடையாது, அது இன்ஃபினிட்டிவ். அப்புறம் எப்படி நீ ஃபுல் பாயில்னு சொல்ல முடியும்? மட்டும் இல்லை, எல்லாருமே ஆஃப் பாயில் தான். அப்புறம் எனக்கு இந்த திமுக வந்து ட்வீட்டுக்கும் சம்மந்தம்னு சொன்னீங்கல்ல, இதை நானே அப்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த திமுக நான் போகிற ட்வீட்டுக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை. அதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னாக்கா நான் திமுக காரன் கிடையாது, திமுக நிர்வாகியோ பொறுப்பாளரோ கிடையாது, திமுகவில் உறுப்பினர்கிட்ட கூட எனக்கு கிடையாது. நான் போன எலெக்ஷனுக்கு நான் திமுகவுடைய கூட்டணிகளை ஆதரித்தேன், அவ்வளவுதான். அதனால் நான் திமுக காரன் கிடையாது. நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு, நான் ஒரு அண்ணாயிஸ்ட்டு, நான் ஒரு கலைஞரிஸ்ட்டு, அவ்வளோதானே தவிர நான் ஒரு திமுக எஸ்டி கிடையாது. ஏன்னா திமுகவில் உறுப்பினர் கிடையாது. எலெக்ஷனை விட்டு திமுகவை நான் ஆதரிக்கிறேன், கூட்டணி ஆதரிக்கிறேன், என்னோட நிலைப்பாடு. அதை நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் போகிற ட்வீட்டு எந்த விதத்துலையும் திமுகவை பாதிக்காது, திமுகவுடைய ஓட்டுகளையும் பாதிக்காது. இதை நான் உங்களுக்கும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். அதனால் எந்த பெண்ணுக்கு பாதிப்பு நடந்தாலும் கட்சி, நடிகர் எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்தா தான் அஜித்தோட ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், சூர்யாவோட ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், எஸ்கேவோட ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் முற்போக்காக பேசக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பிற்போக்குத்தனத்துக்கு பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க யாருமே ஏகே ஃபனாக இருக்கட்டும், எஸ்கே ஃபனாக இருக்கட்டும், சூர்யா ஃபனாக இருக்கட்டும், இவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, இந்த நடிகர்கள் இருக்காங்க. இந்த நடிகர்கள் யாருமே ஸ்லீவ்லெஸ் பிரான்னு சொல்லி எங்கேயுமே நடித்தது கிடையாது, ஷார்ட்ஸை ஜெட்டின்னு சொல்லி நடித்தது கிடையாது. எனக்கு அப்படி சொன்னாக்கா அது பிற்போக்குத்தனம், அவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. இதை செய்கிற அந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ரசிக்கிறவங்க, அவங்க அப்படி தான் போடுவாங்க ட்வீட்டு. அப்போ இதுக்கு எதிராக பேசக்கூடிய ஏகே, எஸ்கே, சூர்யா சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்போ இவங்க ஒரு முற்போக்கு கடத்திட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான ஆடியன்ஸு பெண்களை அட்டாக் பண்ணும்பொழுது நாம் போய் அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறதா, நீங்கள் உங்களுடைய தலைவரை, நீங்கள் ரசிக்கக்கூடிய நடிகரை முழுக்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்களா இல்லையாங்கிறத பொதுவெளியில் பெண்களுக்கு ஒரு பாதிப்பு நடக்கும் பொழுது அங்கே வந்து நிரூபிங்க. நான் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டேன், இனிமேல் நிரூபிக்க வேண்டாம். சரியா? நன்றி, வணக்கம்.